ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் வந்து கற்பூரவள்ளி மரம் இருக்குல்ல, வாழை மரம். அதில் வந்து பூ விட்டுருக்கு, தார் விட்டு அது நல்லா கொஞ்சம் காயெல்லாம் பெருசாகிடுச்சு. அப்புறம் பூ கொட்டி வேஸ்ட் ஆகிடுமேன்ட்டு அதை சமைக்கலாமேன்ட்டு பறிச்சுட்டு, அப்புறம் அப்படியே நம்ம வீட்டு கொய்யா மரத்தில் வந்து கவர் கட்டி வச்சுருந்தேன். அதில் எது இதெல்லாம் பழுத்திருக்குன்னு பார்த்து செக் பண்ணி பழுத்ததெல்லாம் பறிச்சுக்கிட்டு, அப்புறம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நிறைய சுண்டைக்காய் செடி வளர்ந்துருக்கு. விதெல்லாம் போடல, தானாகவே தான் வளர்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி போன வருஷம்லாம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து சுண்டைக்காய் மரம் ஒன்று இருக்குது. அதில் தான் பறித்து நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். அது மரமாகவே ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து விதை போடாமல் தானாகவே வளர்ந்துருக்கு. பூ வச்சிட்ருக்கு, இன்னும் காய்க்கெல்லாம் இல்லை. தண்ணி மட்டும் விட்டுட்டு இருக்கேன், பார்க்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் வந்து வாழைப்பூ வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு நாள் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். வாழைப்பூ வாழைத்தண்டு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து யூட்ரஸ்க்கும் ரொம்பவே நல்லது, சாப்பிட்லன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் க்ளீன் பண்ண டைம் ஆகும், அவ்வளோதான். நம்ம ரெகுலராக அது பண்ணுறப்போ நமக்கு வந்து அது பழகிடும், சீக்கிரமே க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வத்த குழம்பு பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை பொரியல் தேங்காய் போட்டு பண்ணியிருந்தேன். அப்புறம் வாழைப்பூ கூட்டு பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ வந்து லாங் வீடியோவாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கிறப்போ செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.